ஏதோ ஒரு இந்த இந்த ஒரு பிட் மட்டும் சூப்பரா இருந்தது. ஒரு லடாக்ல ஏதோ பைக் ஓட்டிட்டு இருந்தாருன்னு நினைக்கிறேன். யாரோ ஒருத்தர் வந்து பின்னாடி சார் நான் உங்களை பயங்கரமா 2 நாளா தேடிட்டு இருந்தேன் சார். தேடிட்டு இருந்தீங்களா? நான் என்ன கொலைகாரனா இல்ல கொலைக்காரனா அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது வந்து சோ ரொம்ப செம்ம கியூட்டா இருந்தது. இதுல வந்து கிஷோர் சார் எத்தனை பேருக்கு பேசுனீங்க? சேதுநாக்கு வந்து கிட்டத்தட்ட 10-12 படம் பேசியிருக்கேன். அது என்னன்னா சென்சார்க்காக பேசியிருக்கேன். இஃப் இன் கேஸ் ஏதாவது மிஸ்ஸிங் இருக்கு, 2 டயலாக் 3 டயலாக் மிஸ்ஸிங் இருக்கு, அண்ணா ஊர்ல இல்ல அப்படின்னா நான் டேய் நீ போய் பேசுறா அப்படின்றாரு. அவரோட கன்சென்ட்டோட அது நடக்கும்போது அவர் சொன்னாதான் ஐயோ நம்ம பாட்டு சும்மா அவர் வாய்ஸ் வரணும்னு போய் பேச முடியாது. அண்ணன் சொன்னாதான். அப்புறம் அந்த மாதிரி இதெல்லாம் கிரெடிட்டட். ஏதாவது ஒரு வாய்ஸ் மிஸ்ஸிங் இருக்கு அப்படின்னா மணியை கூப்பிடுங்க அவ்வளோ. அது வந்து இங்க டப்பிங் சர்க்கிள்ல வந்து நீங்க அதை ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்றீங்கல்ல, எந்த பார்ட்டுக்கு எனக்கு வந்து அங்க இருந்தா நாங்க ஸ்டார்ட் ஆனோம். ஜாலியா இருக்கும். டப்பிங் அவரோட ஃபோர்ட். ஜாலியா இருக்கும். கோட் படத்துல விஜயகாந்த் சாருக்கு டப்பிங். சோ அது ஆக்சுவலி ரொம்ப நிறைய பேருக்கு தெரியுமா அப்படின்றது எனக்கு தெரியல. இல்ல அது மட்டும் இல்ல, நிறைய படங்கள்ல நான்லாம் இப்போ தியேட்டருக்கு போனா எங்க இதுல டப்பிங் பண்ணிருக்கீங்க, எத்தனை பேருக்கு பண்ணிருக்கீங்கன்னு கேக்குறது. அது இப்ப வந்து நிறைய படங்கள்ல பேர் முன்னாடி கிரெடிட்ஸ் போடுறாங்க. இப்பெல்லாம் முன்னாடிலாம் வந்து நீங்க நினைச்சு கணக்குல வராத நிறைய படங்களுக்கு ஆக்டர்ஸ் எல்லாம் வந்து இஃப் இன் கேஸ் அவங்களால வர முடியல மிஸ்ஸிங்னா நான் தான் இந்தியன் 2ல வந்து விவேக் சார் மனோபாலா சார் நான் பேசினேன். வேட்டையில் அமிதாப் பச்சன் சாருக்கு நான் கிட்டத்தட்ட அவங்க ஏஐ பொசிஷன்ஸ்க்காக நான் பேசியிருக்கேன். அப்புறம் விஜயகாந்த் சார் இந்த ஓகே. இப்ப விடுதலையில வந்து கிஷோர் சார் எத்தனை பேருக்கு பேசுனீங்க? சேதுநாக்கு வந்து கிட்டத்தட்ட 10-12 படம் பேசியிருக்கேன். அது என்னன்னா சென்சார்க்காக பேசியிருக்கேன். இஃப் இன் கேஸ் ஏதாவது மிஸ்ஸிங் இருக்கு, 2 டயலாக் 3 டயலாக் மிஸ்ஸிங் இருக்கு, அண்ணா ஊர்ல இல்ல அப்படின்னா நான் டேய் நீ போய் பேசுறா அப்படின்றாரு. அவரோட கன்சென்ட்டோட அது நடக்கும்போது அவர் சொன்னாதான் ஐயோ நம்ம பாட்டு சும்மா அவர் வாய்ஸ் வரணும்னு போய் பேச முடியாது. அண்ணன் சொன்னாதான். அப்புறம் அந்த மாதிரி இதெல்லாம் கிரெடிட்டட். ஏதாவது ஒரு வாய்ஸ் மிஸ்ஸிங் இருக்கு அப்படின்னா மணியை கூப்பிடுங்க அவ்வளோ. அது வந்து இங்க டப்பிங் சர்க்கிள்ல வந்து நீங்க அதை ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்றீங்கல்ல, எந்த பார்ட்டுக்கு எனக்கு வந்து அங்க இருந்தா நாங்க ஸ்டார்ட் ஆனோம். ஜாலியா இருக்கும். டப்பிங் அவரோட ஃபோர்ட். ஜாலியா இருக்கும். ஏதோ ஒரு இந்த ஒரு பிட் மட்டும் சூப்பரா இருந்தது. ஒரு லடாக்ல ஏதோ பைக் ஓட்டிட்டு இருந்தாருன்னு நினைக்கிறேன். யாரோ ஒருத்தர் வந்து பின்னாடி சார் நான் உங்களை பயங்கரமா 2 நாளா தேடிட்டு இருந்தேன் சார். தேடிட்டு இருந்தீங்களா? நான் என்ன கொலைகாரனா இல்ல கொலைக்காரனா அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது வந்து சோ ரொம்ப செம்ம கியூட்டா இருந்தது. அஜித் சார் தான் உங்களுடைய இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் ஆஃப் தி இன்ஸ்பிரேஷன் நிறைய பேர் இருக்காங்க. அஜித் சாரும் சரி, விஜய் சாரும் சரி. அவங்களோட பேஷன் ஆரல்ஸ் ஆஃப் ஸ்கிரீன் இல்ல, அவங்களுக்குன்னு வெவ்வேறு கனவுகள் இருந்திருக்கு. பட் அதுக்காக அவங்க என்ன சொல்றது, அதுக்கு தகுதியானவர்களா மாறி அதுக்கப்புறம் 2 பேரும் வந்து அவ்வளவு அழகா வந்து அதை என்ன சொல்றது, அதை பர்சீவ் பண்றது பார்க்கல அவ்வளவு நம்பிக்கையா இருக்கு. ஓஹோ இப்ப நம்ம கூட இன்னொரு வெவ்வேறு பெரிய கனவுகள் இருந்தா அது ஒன்றும் பலிக்காமலாம் போகாது. ஆனா ஒர்க் பண்ணிட்டே இருந்தா அது 2 பேருமே அவ்வளவு பிரமாதமா பண்ணிருக்காங்க. அவ்வளவு கிரேஸ்ஃபுல்லா இருக்கு பாக்க. அவங்க ஸ்டார்ட் பண்ண இடத்த பார்க்கணும். ஓகேவா? டு வேர் தே பிகம் நவ. நீங்க பாத்தீங்கன்னா நான் யோசிச்சு பாருங்க, இப்பதான் ஒரு 10 படம் நடிச்சிருக்கோம்னு வச்சுங்களேன். இதுக்குள்ள நான் வந்து என்ன சொல்றது, வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 6 மணிக்கு வீட்டுக்கு போறதுக்குள்ள அவ்வளவு கேர்ஸ் இருக்கு மண்டைக்குள்ள. நான் இத்தனைக்கும் வந்து அவ்வளவு ஒரு ஸ்மால் டைம் ஆக்டர்னு வச்சுக்கோங்க. பட் நான் யோசிச்சு பார்ப்பேன், அப்பனா அவங்க எவ்வளவு கோ த்ரூ பண்ணிருப்பாங்க. லைக் பீட் அஜித் சார், விஜய் சார், சேஃப் யார வேணா சொல்ல, அப்ப எவ்வளவு கோ த்ரூ பண்ணிருப்பாங்க. எனக்கு வந்து நினைச்சு பார்த்தாலே இல்ல, ஐயோ என்னென்னலாம் கோ த்ரூ பண்ணிருப்பாங்க அப்படிங்கிறது தான். நீங்க